வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. உடனே வந்து சத்யா கிட்ட கேட்குறாரு, என்னதான் நினச்சிட்டு இருக்கான் உன்னோட வந்து மாமா அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், இதெல்லாம் நல்லாவே இல்லை, அந்த முத்துவை சும்மாவே விட மாட்டேன், உனக்காக தான் பார்க்குறேன் சத்யா அப்படி சொல்லி சொன்னோன்னே எனக்கு கூட செம்மையாக கோவம் வருது சித்தி, வேறு வழி இல்லாமல் தான் நானே இருக்கேன், இங்கே பாரு சித்தி, அதுக்காக வந்து எதுவும் பண்ண வேணாம் இப்போ அப்படின்னோடனே, நீ இப்படி தான் சொல்லிட்டு சத்யா, அவனை ஏதாவது பண்ணான்னு பார்க்குறேன், ஒன்னால தான் நான் வந்து பண்ணாமல் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. இங்கே பாரு, அதுக்காக வந்து சும்மாவே இருக்க முடியாது, ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு என்ன சிட்டி பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சத்யா. உனக்கு நாளைக்கு பிறந்த நாள் தானே, ஆமாம் நாளைக்கு நான் சொல்கிறது மாதிரி செய், அப்புறம் இருக்குது அப்படி சொல்லி சொன்னோன்னே, சரி ஓகே, ஆனால் வந்து நான் சொல்கிறது மட்டும் தான் செய்யணும், சரி சித்தி உனக்காக நான் செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்து வந்து நீ என்ன சொல்ல சிட்டி, இவன் என்ன செய்ய போகிறான், பிறந்த நாளைக்கு வர வச்சு வந்து இவன் வந்து நினச்சிட்டு இருக்கான் அவனை அவமானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை வர வைக்கிறது தான் இவ்வளவும் நான் பண்ணிகிட்ருக்கேன், அப்புறம் என்ன நிம்மதி இல்லாமல் அந்த முத்து அடையணும், எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னோடனே, சூப்பர் பிளான் சித்தி அப்படி சொல்லிட்டு கூட இருக்கவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பிறந்த நாளைக்காக வந்து சத்யா வீட்டில் இருந்து சத்யா வந்து கூப்பிட்றாரு அவங்க அக்காவை. சரிடா நானும் மாமாவும் கண்டிப்பாக வந்துடும், அதெல்லாம் தெரியாது, நீ மட்டும் தான் வரணும், மாமா வரக்கூடாது, இங்கே வந்து பெரிய ஃபங்க்ஷன் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம், எல்லாருக்கும் வந்து கூழ் வந்து ஊற்றுற மாதிரி வந்து பண்ணியிருக்கோம், அதனால் எல்லாருக்கும் வந்து அன்னதானம்லாம் வழங்குகிறோம், அந்த டைமில் நீ வந்தால் தான் கரெக்டாக இருக்கும், மாமா இங்கே வரக்கூடாதுன்னு ஏன்டா இப்படிலாம் சொல்கிறேன், மாமா வரலன்னா இப்படிடா, எனக்கு பிடிக்கலக்கா, என் பிறந்த நாளைக்கு நான் வந்து சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன், மாமா இருந்தால் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது புரியுதா அப்படின்றாங்க. சரிடா நான் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு, அதெல்லாம் தெரியாது நீ மட்டும் வந்துடு ஓகேவா அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே வந்து இந்த மாதிரி பிறந்தநாளைக்கு கூப்பிட்ருக்கான் அப்படின்னோடனே, என்னை கூப்பிடாத இடத்துல நீயும் போகக்கூடாது, எனக்கு மரியாதையில் இடத்துல நீ போவியா, அதனால் நீ போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு முத்து. அதை கேட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு குழம்பி நிற்கிறாங்க மீனா. அந்த டைமில் வந்து ஸ்ருதி வந்து, அவர் யார் சொல்கிறதுக்கு, நீங்கள் போவேணான்னு சொல்கிறதுக்கு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் உங்களை அதிகாரம் பண்ணுற வேலை அவருக்கு கிடையாது, அதனால் நீங்கள் போங்க அப்படி சொல்லிடுறாங்க. மீனாவும் வந்து கிளம்பி போகிறாங்க அவங்க தம்பியோட பர்த்டே பார்ட்டி அந்த இதுக்கு அன்னதானத்துக்கு. அப்போ கரெக்டாக இது எல்லாத்தையும் விஜயா கேட்டுறாங்க. அப்பா நல்ல சான்ஸ் கிடச்சிது, எப்படியாவது இவங்க 2 பேருக்குள்ளே போட்டு விட்டு 2 பேருக்கு சண்டே வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா யோசிக்கிறாங்க. கரெக்டாக முத்து வீட்டுக்கு வராரு மீனான்னு சொல்லிட்டு, அவ எங்கே இருக்கா, அவங்க தம்பியோட அந்த அன்னதான ப்ரோக்ராமுக்கு போயிட்டா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. எங்கே புருஷன் பேச்சு இந்த காலத்து பொண்ணுங்களாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்படியே பார்த்து முறைச்சிட்டு நேராக அன்னதானம் நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. எல்லாருக்குமே வந்து மீனா வந்து கூழ் ஊற்றிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து அந்த கூழ் டம்ளரை வந்து வாங்குறாரு. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து என்ன மீனா எனக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காங்க. உடனே வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கார் சத்யா. என்ன இது மாமா இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சத்யா பரவாயில்லப்பா, எங்கள் வீட்டுக்கு வந்தோ நீ வந்து கூப்பிடாம தானே வந்த அன்னைக்கு எங்கள் 2 பேருக்கும் உள்ள அந்த கல்யாண நாளைக்கு, அதே மாதிரி இன்றைக்கும் உன் பர்த்டேக்கு நான் கூப்பிடாமே வந்துட்டேன், ஏன் மச்சானுக்கு பர்த்டே நான் எப்படி கூப்பிட்டு வரணும், கூப்பிடாம வந்தால் போச்சு அப்படி சொல்லிட்டு, கங்க்ராட்ஸ்பா அப்படி சொல்லிட்டு கையை கொடுக்க சொல்கிறார். கையை கொடு சத்யா அப்படி சொல்லிட்டு கை கொடுக்குறாரு. ஜாலியாக அங்கே இருக்க அன்னதானத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து அவரே வந்து போடுறாரு. சத்யா வந்து ஒருமே குழப்பம் அடைகிறாரு. என்ன ஆச்சு மாமாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி தம்பி நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, வா மீனா போகலாம், இப்போ சந்தோஷமா மீனா உனக்கா, சந்தோஷங்க அப்படின்றாங்க. சரி வா போகலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு. எங்கள் வீட்டுக்கு 2 பேருமே வந்து சந்தோஷமாக வந்து இறங்கத்தை பார்த்து விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. 2 பேரும் அடிச்சுக்கின்னு வந்து மால்வாங்கன்னு பார்த்தா ஒன்றா வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. மீனா வந்து சந்தோஷமாக வந்து உள்ளே போகிறாங்க. இதையெல்லாம் பார்க்குற வந்து விஜயாவுக்கு அப்படியே டென்ஷனாக இருக்குது. உடனே வந்து என்ன ரொம்ப டென்ஷனாக இருக்கு போல் இருக்கு அப்படின்றாங்க. அதை பார்த்து விஜய் அப்படியே முறைக்கிறாங்க. என்ன பண்ணுறது, நீங்கள் எப்படியாவது எங்கள் 2 பேருக்குள்ளே சண்டை வரும் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு என்கிட்ட போட்டு கொடுத்தீங்க, ஆனால் எந்த பிரச்சனையும் வரல, அதுதானே உங்களுக்கு ஏமாற்றமாக இருக்குது, சேம் டைப் பண்ணுங்கள், எங்களுக்குள்ளே கண்டிப்பாக சண்டை வரும் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை பார்த்து விஜயாவுக்கு வயிறாக ஏறுது, செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு